போடுறேன்னு. ஆனால் அந்த கேம் வந்து இப்போ லேக் ஆரம்பிச்சிச்சு. என்னால் அந்த கேம் விளையாட முடியல. சரி, அதனால் நான் ஆல்ரெடியே விளாண்டு வச்சுருந்தேன். ரீபர்த் ஆகி இப்போ இந்த கேம் விளையாடுறேன். சரி, ஆல்ரெடி அதில் எல்லாமே முடிச்சுட்டேன். ஒரு 92 லெவல் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இதில் முடிச்சுட்டேன் நான் ஃபுல்லாக. சரி, உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு வச்சு எடுத்தேன். ஓகே 210 தான் இருக்குது. ஓகே, இதை வச்சு பாதி பில் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக் ஸ்குவிட் கேம் சீசன் 3 வரப்போகுது. யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 1 சீசன் 2 முடித்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. அப்புறம் நாளைக்கு விஜய்க்கு பர்த்டேல விஜய் சாருக்கு நாளைக்கு பர்த்டே. ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்க வேண்டாம். நம்மளுக்கு சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன். சரி, மைன்கிராஃப்ட் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன். கமெண்ட் பண்ணி எத்தனை பேர் போடலான்னு சொல்கிறீங்கன்னு பார்த்து. மைன்கிராஃப்ட் இல்லை, லோக்கி கிராஃப்ட். மைன்கிராஃப்ட் அளவுக்குலாம் நம்மளாம் அவ்வளோ பெருசாலாம் போகிற அளவு கிடையாதுப்பா. அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளோ அந்த காசு கட்டி இப்போ இது விளாட்றதுக்கு 29 ரூபானா ஏற்றிக்கலாம். ஆனால் அந்த காசு கட்டி விளாட்றதுக்கு அதில் ஏதாவது இது பண்ணிட்டு போயிடலாம். பேப்பரு அப்படி ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம். அது ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு? அதுக்கு தான் லோக்கி கிராஃப்ட் இவ்வளோ நிறைய கேம்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த கேமு 180 ரூபா இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ தான் கம்மி பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த கேமே அதிகமாக இருக்கும். 100 150 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. GTA சான் அண்ட்ரெஸ் மட்டும் வச்சுருக்கான். அது வந்து இதுவாகவே வச்சுருக்கேன். அதை வேறு ஃபோனில் வச்சுருக்கேன். நான் வேணால் வாங்க எல்லோரும் லீவில் விளாட்லாம் சொன்னேன். இந்த லீவ் அது ஏதோ ஒன்று மே மாதம் லீவ், மே மந்த் லீவில் விளாண்டுக்கலாம்னா இந்த கன்று நான் எடுத்ததே இல்லை காய்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை, ஏன்னா நான் இப்போ தான் இதை பார்க்குறேனே. ஹீட் இப்போ என்னடா புதுசாக பேர் சொல்கிறீங்க? நான் யூஸ் பண்ணதே இல்லை இந்த மாதிரிலாம். ஸ்மோக் கிரனேடு, C4. டேய், என்னடா ஷீல்டெல்லாம் இருக்குது? என்னடா சொல்கிறீங்க? இன்னுமே எனக்கு புரியலையேடா. சரி, நாங்கள் லோட் அவுட்டில் போய் மாற்றி விட்டு விட்டுருவோம் எல்லாத்தையும். ஃபேமஸ் லிஸ்ட்டு அதுக்கு பதிலாக இது வச்சுக்கலாம். இது என்ன புதுசாக ஒரு கண்ணை பண்ணிடுவோம். இது ஃப்ளார் டு ஷேர் யுவர் லொக்கேஷன். இப்போ ரீலோட் பண்ணோம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரும் இல்லைன்னா சரி வாங்க மேலே போகும். நான் அப்போ இது கொஞ்சம் காசுலாம் சேவ் பண்ணி நியூஸ் பண்ணி விட்டேன் என் ஃப்ரெண்டோட பேச. ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டினான். எல்லாத்தையும் நியூஸ் பண்ணி விளாட்றதுல ஜாலி தானே, ஃப்ரெண்டு தானே. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். யாரும் இந்த ராப்ளாக்ஸ் பார்க்குறவங்க வந்து ராப்ளாக்ஸ் எடுக்கிறீங்க, அதை எடுத்து கொடுங்க, அதெல்லாம் வேணாம். ரொம்ப விளாட்றோமா, ஜஸ்ட்டு கண்டென்ட் தான்.
நான் விளையாடுவேன், சும்மா கொஞ்ச நாளில் போயிடுவேன். நான் என்றைக்காவது தான் விளையாடுவேன் இந்தமாரி. நீங்களும் நான் விளாட்றேன்னு பார்த்துட்டு விளாட்றேன்னு சொல்லி இது பண்ணுறேன்னு. நானாக ராபிக்ஸ் எடுக்க மாட்டேன், எப்படி நானாக எடுக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ராபிக்ஸ் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், ஆர்டிஎக்ஸ் இந்த மாதிரி எடுக்காது. என்னடா அது? பிவிபி தெரியாமல் எனேபிள் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பேஸ் சேஃபாக இருக்கும். எனிமீஸ் வர மாட்டாங்க, அவ்வளோதான். எனிமீஸ் போட சீக்கிரம் லைவ் போடுற மாதிரி எல்லோரும் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவ்லாம் போடலாம். நிறைய லைவ் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் லைவுக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியும். நீங்கள் பண்ணுறது தான் கைஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் எனக்காக உங்களோட ஒரு நல்ல மனசுக்காக இந்த விஷயம் எனக்கு தட்டி விட்டு போயிட்டு அப்பாடி எவ்வளோ ஸ்பீடாக போகுது. போயிடுச்சு மேலே போயிடுச்சு. அம்மா என் பேர் நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இவருக்கு பார்த்துக்கிட்டிங்களா அருட்டா கிங்னா வந்துருப்பேன். என்கிட்ட நான் இதுவரை யார்ட்டையும் சொன்னதில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட். சப்ஸ்கிரைபர்ஸ் அவுட் போஸ்ட். சரி வாங்க நம்ம போய் இந்த போஸ்ட்டை கேப்சர் பண்ணிருக்கோம். PvP enabled your left your base. பிரச்சனை இல்லை. ஏய் யாரும் இருக்காங்க போல. இல்லை ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாங்க. ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி ஒரு வச்சு அடிச்சுட்டு உள்ள போங்க. கண்டுக்கவே இல்லை நம்ம கண்டுக்கல. நல்லா விடக்கூடாது. இதெல்லாம் என்ன சுடலாங்க எனிமி ஃபைட்டா? ஏய் நானே அடிச்சிட்டேன். என்னடா பண்ணுது? எனிமி சைட் சரி சுடு வைக்கிற கடுப்பாக இருக்கும். பாருங்க அவுட் போஸ்ட்டு சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட கிடச்சிடும். இல்லாமல் போயிருக்கு சொல்லாமல் சேர்த்து வச்சு கல் கீரை. சரி காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். See you to all.